உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. தனுசுல பிறந்தவங்களுக்கு கோவிலுக்கு போக போக ஆலயங்கள் செல்ல 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 அவர்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்தை அடைவார்கள். ரொம்ப ஒரு கோட்பாடோட வாழக்கூடியவர்கள், ஒரு கட்டுப்பாடு, ஒரு கோட்பாடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த பவுண்டரிக்குள்ளதான் அவங்க எப்பவுமே இருப்பாங்க. ஒரு டிக்னிட்டியை மெயின்டைன் பண்ணுவாங்க. உங்களுடைய தனஸ்தானம் அப்படிங்கிறது கர்மஸ்தானத்தோட தொடர்பு இருக்கிறதுனால நல்ல ஒரு கர்மத்தின் மூலமாக ஒரு நல்ல பொருளாதாரத்தை ஈட்டு ஒரு நல்ல உயர்நிலைக்கு வருவார்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். நல்ல அறிவாற்றல் உங்களுக்கு உண்டு, எழுதும் திறமை கொண்டவர்கள். ஏன்னா அந்த கும்பம்ங்கிறது காற்று ராசி. அப்போ நல்ல ஒரு கிரியேட்டிவ் திங்கிங், கிரியேட்டிவ் ரைட்டிங், அதெல்லாம் நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு இதெல்லாம் இவங்களுக்கு இருக்கும், திறமைகள்லாம் இருக்கும். மேம், தனுஷ் லக்னம் காலபுருஷ தத்துவப்படி இந்த தனுஷ் லக்னத்துக்கு எப்படி மேம் இருக்கு? தனுசு லக்னம் அப்படிங்கிறது காலச்சக்கரத்தின் 9ஆம் இடம். இது ஒரு அருமையான லக்னம் இது. ஏன்னா 9 அப்படிங்கிறது வந்து முற்றிலும் இறையாண்மை, தெய்வீகம், ஆன்மீகம் நிறைந்த ஒரு வீடு தான் அந்த தனுசு மண்டலம்ங்கிறது. தனுசுல பிறந்தவங்களுக்கு கோவிலுக்கு போக போக ஆலயங்கள் செல்ல 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 அவர்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்தை அடைவார்கள். அதில் சந்தேகமே இல்லை. அந்த தனுசுல தான் வந்து எல்லாமே இருக்குது. அதாவது கோயில்கள் மட்டும் இல்லை, அங்கே தான் வந்து மசூதிகளும் இருக்குது, ஆலயங்கள், தேவாலயங்களும் அங்கே தான் இருக்குது. எல்லா இறை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே தனுசுல தான். அப்போ அதில் பிறந்தவர்கள் நிச்சயமாக ஒரு நல்ல உயர்ந்த நிலை, அதாவது ஒரு மதிப்பிற்குரிய மரியாதைக்குரியவர்களாக இருப்பார்கள். அவங்க எங்கே போனாலும் அவங்கள பார்த்தா எல்லாரும் கையெடுத்து கும்பிடுற அளவுக்கு அவங்க இருப்பாங்க. ஒரு டிக்னிட்டியோட, ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக அப்படி தான் இருப்பாங்க அவங்க. அண்ட் இவங்களுக்கு வந்து லைஃப்பில் எந்த ஒரு பாக்கியத்துக்கு பஞ்சமே இல்லை. பாக்கியமே இவங்களுக்கு வந்து லக்னமாக இருக்குது இல்லையா. அப்போ அது ஒரு சிறப்பான இதுதான். ரொம்ப ஒரு கோட்பாடோட வாழக்கூடியவர்கள், ஒரு கட்டுப்பாடு, ஒரு கோட்பாடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த பவுண்டரிக்குள்ளே தான் அவங்க எப்போவுமே இருப்பாங்க. ஒரு டிக்னிட்டியை மெயின்டைன் பண்ணுவாங்க. ஒரு கௌரவம் அப்படிங்கிறது எப்போவுமே பார்ப்பாங்க. ரொம்ப தரம் தாழ்ந்து அப்படின்லாம் எப்போவுமே இருக்க மாட்டாங்க அவங்க. அது பணக்கார வீட்டில் பிறந்தாலும் சரி, ஏழை வீட்டில் பிறந்தாலும் அவங்களுடைய டிக்னிட்டியை எப்போவுமே மெயின்டைன் பண்ணுவாங்க அவங்க. அதே மாதிரி அவங்களுடைய 2ஆம் இடம் காலச்சக்கரத்துக்கு 10ஆம் இடம். அப்போ இதுவும் சூப்பர் தானே. அப்போ இவங்களுடைய தனஸ்தானம் அப்படிங்கிறது கர்மஸ்தானத்தோட தொடர்பு இருக்கிறதுனால நல்ல ஒரு கர்மத்தின் மூலமாக ஒரு நல்ல பொருளாதாரத்தை ஈட்டு ஒரு நல்ல உயர்நிலைக்கு வருவார்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இவங்க குடும்பத்துக்காக இவங்க பண்ண வேண்டிய விஷயங்களை ரொம்ப ஒரு நியாய தர்மமாக இவங்க பண்ணுவாங்க. அதே மாதிரி இவங்களுடைய 3ஆம் இடம் காலச்சக்கரத்துக்கு 11ஆம் இடம் அப்படிங்கிறதுனால உடன் பிறந்தவர்களுக்கு ஒரு நன்மையை செய்யக்கூடியவர்கள். உடன் பிறந்தவர்களுக்கு ஒரு இவங்க மூலமாக ஒரு நல்ல நன்மை அப்படிங்கிறது கிடைக்கும். நல்ல அறிவாற்றல் இவங்களுக்கு உண்டு, எழுதும் திறமை கொண்டவர்கள். ஏன்னா அந்த கும்பம்ங்கிறது காற்று ராசி. அப்போ நல்ல ஒரு கிரியேட்டிவ் திங்கிங், கிரியேட்டிவ் ரைட்டிங், அதெல்லாம் நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு இதெல்லாம் இவங்களுக்கு இருக்கும், திறமைகள்லாம் இருக்கும். 4ஆம் இடம் காலச்சக்கரத்தின் 12ஆம் இடம் அப்படிங்கிறதுனால இவங்க வந்து இவங்கள ஏற்கனவே யாரோ கட்டி வச்ச வீட்டிலலாம் இவங்க போய் குடி போக மாட்டாங்க. இவங்க டேஸ்ட்டுக்கு இடம் வாங்கி கட்டணும்னு ஆசைப்படுவாங்க. ஏன்னா 12ங்கிறது விரயம் பண்ணணும். அப்போ விரயம் பண்ணி இவங்க ஒரு இடம் வாங்கி வீடு கட்டி, அது ரெட்டை மாடி வீடாக இருக்கும். இந்த 2 ஃப்ளோர் 2 ஃப்ளோர்ஸ் இருக்கிற, ஏன்னா அது மீனம்ங்கிறது ரெட்டப்பட ராசி இல்லையா. அப்போ 2 ஃப்ளோர் இருக்கிற வீடாக இருக்கும். வீட்டு பக்கத்தில் ஏதாவது நீர்நிலை இருக்கும். ஏன்னா அது சமுத்திர ராசி அப்படிங்கிறதுனால நீர்நிலை பக்கத்தில் இருக்கும். இதெல்லாம் இருக்கும். தாயாருக்காக விரயங்கள் பண்ணுவாங்க. வண்டி வாகனம் வாங்கிறது, எல்லா சௌகரியங்களும் விரயம் பண்ணி இவங்க வாங்கி சேர்த்துப்பாங்க. இவங்களுடைய 5ஆம் இடம் காலபுருஷனுக்கு தலைமை வீடு இல்லையா. அப்போ குழந்தைகள் பிறக்க பிறக்க இவங்களுக்கு நல்ல வாழ்க்கையில் ஒரு உயர்நிலை, நல்ல பேரு புகழ் எல்லாம் இவங்களுக்கு கிடைக்கும். அதே சமயம் குழந்தைகள் வளர வளர இவங்க என்ன பண்ணணும், பூர்வீக சொத்தெல்லாம் வந்து எல்லாருக்கும் பாகப்பிரிவினை பண்ணி கொடுத்துடணும். இவங்க அது பண்ணலைன்னா இவங்க சொத்தை வந்து குழந்தைங்க அனுபவிக்க முடியாது சரியா. அதை இவங்க பண்ணி ஆகணும். ஏன்னா அங்கே சனி பகவான் நீச்சம் ஆற வீடு அது. அடுத்தது இவங்களுடைய 6ஆம் இடம் காலச்சக்கரத்தின் 2ஆம் இடம். அப்போ இவங்க வந்து குடும்பத்தில்
உழைச்சி சம்பாரித்து எல்லாம் பண்ணுவாங்க. எல்லாம் பண்ணால் கூட இவங்க பேச்சு வந்து கொஞ்சம் ஹார்ஷாக இருக்கும். ஏன்னா 6ஆம் இடம் 2ஆம் இடம்னு சொல்கிறதுனால இவங்க பேச்சினால சில சமயம் வந்து குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் வரலாம். ஏன்னா அதே மாதிரி கடினமாக உழைப்பாங்க. ஏன்னா அது பூமி ராசி இல்லையா ரிஷபம்ங்கிறது. நல்ல உழைப்பாளிகள் தான். நல்ல பேச்சு திறமையும் உண்டு இவங்களுக்கு. அதே மாதிரி இவங்களுடைய 7ஆம் இடம் காலச்சக்கரத்துக்கு 3ஆம் இடம் அப்படின்னு இருக்கிறதுனால இவங்களுக்கு நல்ல ஒரு கம்யூனிகேஷன் அதெல்லாம் நல்லா இருக்கும். ஏன்னா 3ஆம் இடம் கம்யூனிகேஷன், 7ஆம் இடம் பொதுஜன தொடர்பு, களத்திரம் கூட சொல்லிக்கலாம். அது இரட்டைப்பட ராசியாக இருக்கிறதுனால சில சமயம் தனுர் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 2 திருமணங்கள், 2 தாரம் அது மாதிரி ஒரு அமைப்பும் வரலாம். எங்கெல்லாம் இரட்டைப்பட ராசியும் 7ஆம் பாவமும் சம்மந்தப்படுதோ அங்கே 2 திருமணம் 2 இது அப்படிங்கிற அமைப்பு சில பேருக்கு வரலாம், எல்லாருக்கும் இல்லை. அது மாதிரி ஒரு அமைப்பும் உண்டு. அதுக்கப்புறம் இவங்களுடைய 8ஆம் இடம் காலச்சக்கரத்தின் 4ஆம் இடம் அப்படிங்கும்போது இவங்களுக்கு விபத்துகள், ஆபத்துகள் இதெல்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்கும். வண்டியில் போனால் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா 4ஆம் இடம் வண்டி வாகனம், 8ங்கிறது விபத்து. ஸோ வண்டி வாகனத்தில் போகும்போது கேர்ஃபுல்லாக இருக்கணும். நைட் டிரைவிங்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா இயல்பாகவே அந்த விபத்துக்கு உட்படுவாங்க. ஆனால் அதுக்குன்னு டெய்லி அப்படி நடக்கும்லாம் இல்லை. நம்மளுக்கு சப்போஸ் நம்மளுடைய ஜாதகத்துக்குள்ள தசா புக்தி சரியில்லைன்னா அந்த மாதிரியான ஒரு இது வரலாம். ஸோ அதுக்குன்னு பயந்துக்கிட்டு தனுசு லக்னத்தில் பிறந்தவங்க வண்டியிலே போகாமல்லாம் இருக்க முடியாது. அது ப்ராக்டிக்கலாக சாத்தியம் இல்லை. அதுக்கப்புறம் இவங்களுடைய 9ஆம் இடம் காலச்சக்கரத்தின் 5ஆம் இடம். அதுவும் சிறப்பு தான். 9, 5ங்கும்போது நல்ல ஒரு பாரம்பரியமான குடும்பம், நல்ல ஒரு அதாவது ஆன்மீகத்தில் நல்ல ஒரு உயர்நிலை, குருமார்களுடைய இது ஆசீர்வாதம், தீட்சை கிடைக்கிறது, உபன்யாசங்கள் அது மாதிரி விஷயங்களில் ஈடுபடுறது, இல்லை இவங்களே கூட ஆன்மீகத்தில் ஒரு குருங்கிற மாதிரி நிலைக்கெல்லாம் கூட போகலாம். அந்த மாதிரி ஒரு நல்ல அருமையான ஒரு இதுதான். அதே மாதிரி இவங்களுடைய 6ஆம் இடம், இவங்களுடைய 10ஆம் இடம் காலச்சக்கரத்துக்கு 6ஆம் இடம். அப்போ உழைப்பினால் உயர்ந்தவர்கள். உழைப்பில் வந்து இவங்கள யாராலையும் மிஞ்ச முடியாது. அந்த அளவுக்கு வேலைன்னு வந்துட்டா அதுதான் அவங்களுக்கு முக்கியம், மற்றதெல்லாம் அப்புறம்தான். அந்த அளவுக்கு நல்லா உழைக்கக்கூடியவங்க தான் இந்த தனுர் லக்னத்தில் பிறந்தவங்க. அதுவும் சிறப்பு தான். அதுக்கப்புறம் இவங்களுடைய 11ஆம் இடம் காலச்சக்கரத்தின் 7ஆம் இடம். ஸோ மனைவி மூலமாக லாபம், மனைவி வந்த பின் நல்ல ஒரு அனுகூலம் அதெல்லாம் இவங்களுக்கு உண்டு. அப்படின்னு நல்ல நண்பர்கள் மூலமாகவும் இவர்களுக்கு நல்ல ஒரு இது உண்டு. ஏன்னா 7, 11ங்கிற காம்பினேஷன், நிறைய நண்பர்கள் இருப்பாங்க இவங்களுக்கு. அதே மாதிரி இவங்களுடைய 12ஆம் இடம் காலச்சக்கரத்துக்கு 8ஆம் இடம். 8, 12 காம்பினேஷன் வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பணம் சம்பாதிக்கிறது பெருசு இல்லை, அதை நம்ம காப்பாற்றணும் இல்லையா, அதுதானே முக்கியம். அப்போ 8, 12 வரும்போது வீண் விரயங்கள், வெட்டி செலவுகள், தண்ட செலவுகள் அது மாதிரியும் சில சமயங்களில் ஏற்படும். ஸோ இந்த விஷயத்தில் இவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தாங்கன்னா போகிறோம். பொதுவாக இவங்க எந்த ஆலயத்துக்கு வேணாலும் போகலாம். இருந்தாலும் வியாழக்கிழமைகளில் சிவன் ஆலயங்களுக்கு செல்வது சிறப்பு. அதே மாதிரி திருவண்ணாமலை கிரிவலம் செல்வது சிறப்பு. இதெல்லாம் இவங்களுக்கு நல்லா இருக்கும். உங்கள் தங்கம், வெள்ளி, வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545.